அம்மா, என்னப்பா? நீங்க எப்படி உணர்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனாலும் என்ன, அனுப்பினவரோட சித்தத்தை நான் செய்யணும். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவங்க அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும், எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினா உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவர், எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினா ஒரு அடிமையை போல இருக்க கடவர். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பிறகு சிலுவையில் அறைந்து புற ஜாதியரிடத்தில் அவர்கள் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலேயே உயிரோடு எழுந்திருப்பார்.